இரவு ஒரு பெரிய டூரிசமாகவே உலகின் பல நாடுகள் மாற்றி வைத்திருக்கிறது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இங்க இரவு அப்படின்னு வர்றப்போ ஒரு போலீஸ் இருக்காரு அப்படின்னா உடனடியாக ஏன் இரவு வெளியில வர்றேன்னு தான் கேட்குறாங்க. இது மாறணும்னு நினைக்கிறீங்களா? இரவையும் ஒரு பாதுகாப்பான எல்லோரும் வருகிற அனுபவிப்பதற்கு தக்க ஒரு நேரமாக மாத்திரம் நம்புறீங்களா? நிச்சயமா இது இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய விஷயமா நான் இதைத்தான் நினைக்கிறேன். சென்னையில் இரவு வாழ்க்கை இருக்கா இல்லையா? இப்போ நான் மதுரையை பற்றி சொன்னோம். அங்கே ஒரு இயற்கையாக ஒரு இரவு வாழ்க்கை ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சென்னை மக்கள் இரவு வாழ்க்கையை விரும்புகிறாங்களா இல்லையாங்கிற அந்த இடத்தை தாண்டி இங்கே இரவு வாழ்க்கை தடை செய்யப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் பேண்ட் நீங்கள் நைட்டு 11:30 மணிக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஆமாம். நான் ஏங்க நான் 11:30 மணிக்குள்ள இந்த ஒரு சிட்டியே தூங்க வைக்கணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கு என்னங்க ரைட் இருக்கு? நான் பகல் ஃபுல்லாக வேலை செய்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், பகல் ஃபுல்லாக தூங்குற ஒரு ஆளாக இருக்கேன். என்னுடைய வேலைன்றது என்னுடைய சாய்ஸ். நீங்கள் என்னை 10 மணிக்கு தூங்க போன்னு சொல்கிறது, நீ 11 மணிக்கு மேலே உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு சிவில் சொசைட்டியில் ஒரு பெரிய கிரைமாக நான் நினைக்கிறேன். உலகத்தில் எங்கேயுமே இப்படி கிடையாது. எனக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியே போகிறதுக்கு சுதந்திரம் இருக்கணும், எனக்கு கடற்கரைக்கு போகிறதுக்கு சுதந்திரம் இருக்கணும், எனக்கு போய் உணவு விடுதிகளுக்கு போகிறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கணும், எனக்கு நான் சுதந்திரமாக டிரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கணும். நைட்டு 11:30 மணிக்கு ஒரு போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் போகிற ஒன்றும் இல்லை. ஒரு சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டுருக்காரு, பிடிச்சின்னு போயிட்டாங்க. இங்கே என்ன நைட்டில் நீ நடமாடுற அப்படின்னு. செகண்ட் ஷோ நைட்டு 1:30 மணிக்கு தானே விடுவான். இதை இப்படி ஒரு மினிமம் இன்ஃபர்மேஷன் அவர் மறுநாள் காலைல வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த ஸ்டேஷனில். இல்லைங்க இது படம் இப்போ தான் விட்டுச்சுன்னு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக நீங்கள் மூளைக்கு சாராய கடை திறந்து வச்சுருக்கீங்க, கூட்டமாக நின்று குடிச்சிட்டு இருக்காங்க. நான் 11 மணிக்கு நான் ஒரு கிளப்புக்கு போகிறேன்னு நினச்சேன்னா அது நான் அப்போ போய் ஒரு பெரிய கிரைமில் நான் ஈடுபட்டுருவேன்னு நினைக்கிறாங்க. எப்படிங்க நான் பகல் ஃபுல்லாக பண்ணாத ஒரு கிரைம் நான் அந்த டைமில் போய் பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு மடத்தனமான இந்த மாதிரியான ஒரு ஒரு சிவில் சொசைட்டினுடைய ரைட்ஸ்க்கு எதிரான ஒரு விஷயத்தை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நமக்கு நம்மளோட ரைட்ஸ் பற்றி எந்த விதமான ஒரு கான்சியஸ்னஸும் இல்லை. நைட்டு 11 மணிக்கு போய் தூங்குன்னா சரி நாங்கள் போய் தூங்குறோன்னு நம்ம சொல்கிறோம். இல்லையா, நீ என்னை அலோவ் பண்ணாத. சட்டம் எதுக்கு இருக்கு? நான் தவறு செய்கிறப்போ என்னை தண்டிக்கிறதுக்கு தான் சட்டம் இருக்கு. நான் தவறு செய்வேன்னு முடிவு பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்டும் கிடையாது. அப்போது இது முழுக்க இந்த பாதுகாப்பின்மையை நம்மளுடைய சட்டங்கள் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இரவு என்பது ஒரு மனிதனுடைய பர்சனல் சாய்ஸ். அதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அப்படி தடுக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஒரு மனித விரோத சமூக விரோத நாகரிக சமூகத்தினுடைய ஒரு எல்லா விதமான நெறிமுறைகளுக்கும் எதிராக செயல்படுகிறார்கள் தான் என்னோட கருத்து. ஸோ பாதுகாப்பான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கலாம். ரெண்டாவது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு 11 மணிக்கு கடைகள் அடைக்கிறதன் மூலமா 11 மணிக்கு உணவு விடுதிகளை மூடுறதன் மூலமா எப்படி நீங்கள் குற்றத்தை தடுக்க முடியும்? ரெண்டாவது நீங்கள் பகலில் இவ்வளவு ஜனங்கள் நடமாடக்கூடிய ஒரு சிட்டியை உங்களால் பாதுகாக்க முடியும்னா ஒரு 10% பேர் தானே வெளியே இருப்போம். அந்த சிட்டியை நீங்கள் பாருங்க பாதுகாக்க. அதுதானே உங்களுடைய வேலை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல் சொசைட்டின் மேலே நீங்கள் செலுத்துறீங்க. பட் நம்ம ஊரில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வணிகத்திற்கு எதிரான ஒரு மனோநிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குஜராத்தில் இரவு முழுவதும் கடைகள் திறந்திருக்கும். ஏன்னா அங்கே நைட்டு பணம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நைட்டு தான் பணமே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய மக்களுக்கு குறிப்பாக தமிழ் மக்களுக்கு என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் அது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வீடு வேலை வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைகள், அதுக்குள்ளே தான் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வரையறுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வரையறுத்துக்கிறப்ப நிறைய பேத்துக்கு இரவு தேவைப்படுறது. என்ன அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அந்த ஒரு 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போயிடணும்னு நினைக்கிறாங்க. வேறு சமூகங்கள் அப்படி இல்லை. நீங்கள் அவங்களுடைய கல்ச்சுரல் ரூட்ஸில் போய் அதை பார்த்தா தான் தெரியும். அவர்கள் உங்களுடைய வேலைகளும் அன்றாட கடமைகள் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு கல்ச்சுரல் லைஃப் அவங்க தொடங்குறாங்க. அதில் சாப்பாடு, மியூசிக்கு, இன்னும் சொல்ல போனாக்கா சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் என்னென்னவோ இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தினுடைய கலாச்சார பண்புகளோடு நம்ம சேர்த்து தான் அதை பார்க்கணும். தமிழ் மக்கள்கிட்ட அத்தகைய ஒரு தன்மை இல்லை. அவர்கள் பெரும்பாலும் வேலையையும் வீட்டையும் தவிர வேற எந்தவித கலாச்சார நடவடிக்கையும் உருவாக்கி கொள்ளாத ஒரு சமூகமாக உருவாக்கி விட்டார்கள். அதுதான் முக்கியமான பிரச்சனை. முகமூடி அணிந்த கல்வர்கள் திரிகிற நேரமாக மட்டும் அதை பார்க்காமல் இலக்கியவாதிகள் கவிதை எழுதுகிற நேரமாக, அறிவியலாளர்கள் சிந்திக்கிற நேரமாக, அண்டவெளி குறித்த ஆராய்ச்சியையும் சுய பரிசோதனையும் செய்து கொள்ளுகிற நேரமாக, இந்த நட்சத்திரம் தான் அந்த கடவுளா என்ற ஆன்மீகத்தினுடைய இன்னொரு பார்வையாக இப்படி பல்வேறு வடிவங்களில் இரவை பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன.
ஆனால் தொடர்ந்து அது மறுக்கப்படுவதற்கான காரணம் வேலையையும் குடும்பத்தையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை வேண்டாம் யாருக்கும் என்று முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே வேலையா பார்க்கிற ஒரு மனோநிலை நமக்கு இருக்கிறது. பட் அப்சல்யூட்லி ஐ கேன் சே இந்த ஷோவை ரொம்ப பெருமையா நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிந்து இந்திய அளவிலேயே இப்படி ஒரு டாபிக் எடுத்து எந்த ஃப்ளோரும் ஹேண்டில் பண்ணது கிடையாது. உண்மையாகவே இந்த டாபிக் எடுக்கிறப்போ ரொம்ப பெரிய பயம் இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பயம் இருந்தது. பட் ஆண்டனி செட் நம்ம ஆளுங்க பேசுவாங்க, சூப்பர்வா பேசுறீங்க, எக்ஸ்ட்ராடினரி. நான் அவர் நினைச்ச அளவு தாண்டி தான் நீங்க பேசுறதா எனக்கு தோணுது. வெரி வெரி மைன்யூட் சப்ஜெக்ட், ரொம்ப இன்டெலெக்சுவலான ரொம்ப மைன்யூட்டான சப்ஜெக்ட். இதை இவ்வளவு இன்டெலெக்சுவலா இவ்வளவு யதார்த்தமா ரொம்ப அறிவுபூர்வமா ஆழமா எல்லா டைமென்ஷனும் வந்துச்சு இந்த ஷோக்குள்ள. பரிசளிக்கிற நேரம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு மட்டும் பரிசு கொடுக்குறது. ஸோ தட் ஐ வுட் லைக் டு சே இந்த பரிசை வந்து எல்லாரும் சார்பாகவும் அந்த 2 பேருக்கு நம்ம கொடுக்குறதா எடுத்துக்கலாம். ஏன்னா யாருமே அவங்க சொன்ன கருத்துலேருந்து சாதாரணமாக அதை சொல்லல. பட் ஒருத்தங்க ரொம்ப ஆழமான பார்வையோடு அதை சொன்னார்கள். இரவு என்பது குறித்து பொதுவாகவே வேறு மாதிரியாக நம்பிக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்குமே இரவு என்பதை இப்படியும் பார்க்கலாமா நிகழ்ச்சியின் துவக்கத்திலிருந்து கவனிக்க வைத்த ஒரு அழகான அறிவு. இரவு என்பது பிரம்மாண்டம் என்றும் அதனுடைய புதுமைகளை அழகாக முன்வைத்த அமெரிக்காவில் படிக்கிற அந்த தமிழ் பெண்ணுக்கு அந்த பரிசு. வாங்க, 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் திருச்சி மங்கள் அண்ட் மங்கள். அந்த கடல்ல அந்த மூணை பார்க்கறச்சே வந்து அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியும். அந்த ஒரு ஸ்கை, அந்த ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஸ்கையில் வந்து அந்த அவ்வளோ பெரிய சி, அவ்வளோ பெரிய ஸ்கை. நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம எதுக்கு இருக்கோம், ஒரு த ஃபீலிங் ஆஃப் இன்ஃபினிட். ஆக்சுவலி ஃபீல் ஆஃப் இன்ஃபினிட். நம்ம வந்து என்ன இருக்கோம், வாட் ஆர் வி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அந்த மாதிரி ஒரு இது வந்து காத்தால பார்ப்போமா. ரொம்ப அழகா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூமா. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சவங்களா உங்களுக்கு? உங்க பொண், ஓகே, உங்க பொண்ணு அவங்க. அப்போ உங்களுக்கு இல்லை இன்னொரு பரிசு. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இன்னொரு பரிசு அவங்களுக்கு தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் சொத்தெல்லாம் ஒரே இடத்துல போய் சேரப்படாது அப்படின்ட்டு, ஐயோ அரசியல் ஆயிருமா மனுஷபுத்திரன், ஓ அப்படியா, அப்போ இதை எடிட் பண்ணிடுங்க. ஓகே, ஆக்சுவலாக யதார்த்தத்திலே உங்களுக்கு அடுத்த இடத்துல ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த டோன் வேற. நீங்கள் வந்து ஆங்கிலத்தோடு கூடிய ரிக் எஜூர் பேசுனீங்க அப்படின்னா, இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா பேசுகிற மாதிரியான விஷயங்களை கருத்தாளம் மிக்க கருத்துக்களை அழகாக பேசுனாங்க. நீங்கள் தான் ரொம்ப சந்தேகமாகவே பார்க்குறீங்க. வாங்க, திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. காலையில் நல்ல அழகான ஒரு சூரியோதயத்தில் அந்த தென்னை மரம் அசைஞ்சு அந்த தென்னங்காற்று, அதே சமயத்தில் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த வயல்வெளியில் அவங்கவுங்க நாற்று நட போகிறதும், அந்த வயலுடைய அசைவுகளும், அந்த இடத்துல ஒன்று தவளை ஓடுறதும், ஒரு அணில் மரப்பந்தில் போய் ஒளியறதும், இந்த அழகுகளையெல்லாம் பார்க்குறதுக்குன்னே ஒரு தனி அனுபவம் அது. சரியா, அதெல்லாம் உண்மையான, அதை எந்த சமயத்துலையும் ரசிக்க முடியாது. அதே நேரத்தில் பழக்கப்பட்ட இடத்துல பறவைகள் வந்து எனக்கு சாப்பாடு போடலையா அப்படின்னு வந்து கேட்கும். காக்கா எல்லாம் பழக்கப்பட்ட நேரத்தில் 11 மணியா 9 மணியா வாட்டவர் இட் இஸ், பழகின நேரத்தில் பறவைகள் வந்து காக்கை கேட்க, ஒரு காக்கை வந்து சாதம் எடுக்கும்போது ஒரு அணில் வந்து எனக்கு அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது, இது ரெண்டும் சண்டை போடும்போது இதை பார்க்குற அழகே அழகு. இதெல்லாம் இயற்கை. இந்த அழகையெல்லாம் நம்ம வந்து இரவு நேரத்தில் பார்க்க முடியாது. யூ டிசர்வ் இட். இந்த பக்கம் வாழ்த்துக்கள், தேங்க்யூ. உண்மையிலேயே நீயானா இந்த நிகழ்ச்சி நேரத்தில் உண்மையிலேயே பெருமைப்படுது. இப்படி பேசக்கூடிய மனிதர்களை இனங்கண்டு கொள்ளுகிற அறிவு எங்களுக்கு இருப்பதில் நாங்கள் உண்மையிலேயே பெருமையும் பூரிப்பும் அடைகிறோம். இப்படியான ஒரு நிலையை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நாங்களும் ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டு இருக்கிறோம் என்பதும் உண்மையிலேயே சந்தோஷமும் காலரை தூக்கி விட்டுக்கிற விஷயமாக பார்க்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா. நன்றி, வணக்கம்.